வள்ளி, இந்தம்மா பிரசாதம். வள்ளி, வா வடிவு, நாம 2 பேரும் ஒரே இலையில சாப்பிடலாம். வா உட்கார். ஏன் வள்ளி, உனக்கு கோபமே வராதா? இல்ல வந்தாலும் அத மனசுலயே மறைச்சு வச்சுக்கிட்டு வெளிய சிரிச்சு பேசுவியா? ஏன் அப்படி கேக்குறேன்? பின்ன என்னடி, உங்க அப்பா செத்ததுக்கே நான் தானே காரணம். அத மறந்துட்டு ஒரே இலையில சாப்பிட கூப்பிடுறியே. வள்ளி, ஒரு பெரிய உயிரை மையமா வச்சு நீ என்கிட்ட சத்தியம் கேட்டியே, அப்பவே இந்த பாவி அதை செய்து கொடுத்திருந்தா ஒருவேளை உங்க அப்பா பொழைச்சிருக்கலாம் இல்லையா? சத்தியம் செஞ்சு கொடுத்தா அதை எப்படியும் காப்பாத்தியே ஆகணுங்கிற பயத்தினால்தானே நீ மாட்டேன்னு சொன்னேன். ஆமா வள்ளி, நான் என்னதான் போக்கிரி பொண்ணா இருந்தாலும் சத்தியத்தை மீற அளவுக்கு தர்மம் கெட்டவ இல்ல. இப்படிப்பட்ட நெஞ்சிலதான் தெய்வம் குடி இருக்கும். ஆமா வள்ளி, ஒரு நிமிஷத்துல 1000 பொய் சொல்லிடலாம். ஆனா ஒரு சத்தியத்தை காப்பாத்த எத்தனையோ ஜென்மம் எடுக்கணும். இந்த உண்மை ஏதோ ஒரு ரூபத்துல உனக்கு புரிஞ்சிருக்கு. அதனாலதான் நெருக்கடியான சந்தர்ப்பத்துல கூட உன் பலவீனத்தை நினைச்சு சத்தியத்தை பலி கொடுக்க நீ விரும்பல. உனக்கு புரிஞ்ச வழியில நீ எனக்கு உதவிதான் செஞ்ச. ஆனா நான் வளர்ந்த முறையும் வாழ்ந்த விதம் அதை ஏத்துக்க வைக்கல. வடிவு, ஊருக்கு நீ போக்கிரி பொண்ணா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்தவரையில நீ நல்லவதா. என்னையா நீ நல்லவன்னு சொல்ற? என்னால நம்ப முடியலையேடி. வள்ளி, இதுவரைக்கும் நான் கேட்டறியாத ஒரு புது பட்டத்தை எனக்கு கொடுக்கறியே. மனசை வச்சு தாண்டி நல்லதை கெட்டதை தீர்மானம் பண்ணணும். இரக்கமோ கருணையோ பிறக்கிற மனசுலதான் சத்திய இடம் தேடும். வடிவு, உனக்கு சந்தேகமே வேண்டாம். நீ நினைச்சேன்னா இந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கிற கடவுளை கூட உன்னால கூப்பிட முடியும். வள்ளி, இதுவரைக்கும் நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இன்னில இருந்து நான் ஒரு புது பிறவை. வடிவு, ஆமா வள்ளி, இந்த கோயில்ல இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன், இனி என்னால ஒரு சின்ன எறும்புக்கு கூட கஷ்டம் வராது. உங்க அப்பா செத்து போயிட்டதா எல்லாரும் சொல்றாங்களே, அது தப்பு. அவருடைய ஆவி இனிமே ஏன் உருவத்துல நடமா. வடிவு, ஒரு தகப்ப உனக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு தாய் காக்க வேண்டிய பொறுப்பை இன்னில இருந்து நான் எடுத்துக்கிறேன். உயிரே போனாலும் சரி, இந்த வார்த்தையில இருந்து அணுகுட பேசுகிறேன். இந்த படத்தை அரிசி மூட்டையில புதைச்சு வை, காசு கேட்டா காரையில இருந்து போனியே ஆகுதுன்னு சொல்லு. என்னடா திருட்டு மொழி? இந்த சீட்ல இருக்கிற மளிகை சாமான கொஞ்சம் போடு. நம்ம வீட்டுலதான் மளிகை சாமான் ஏராளமா இருக்குது. ஐயோ, நமக்கு இல்ல, ஓதுவார் வீட்டுக்கு. ஓதுவார் வீட்டுக்கா? அதுக்கு நீ என்ன, அவங்கதான் பழைய பாக்கியே கொடுக்கலையே. பழைய பாக்கியா இருக்காதே. உனக்கு தெரியாதுமா, ஓதுவாரு சொல்லாம செத்து போயிட்டாரு போல இருக்குது. 20 ரூபாய் பாக்கி. ஏன்னே போய் சொல்ற? ஓதுவாரு கடன் வச்சுட்டு சாகிற ஆள் இல்ல. சத்தியமா? சத்தியம் பண்ணிட்டியா? சரி, அந்த பாக்கிய நான் ஏத்துக்கிறேன். முதல்ல சரக்கு கட்டு. வடிவு, பணம் தர மாட்டேன்னு பாக்குறியா? இந்த டே பையா, சரக்கு போடு. வடிவு, எனக்கு ஆச்சரியமா இருக்குது, நீ காசு கொடுத்து சரக்கு வாங்குறியே. அண்ணே, இப்போ எனக்கு பொறுப்பு வந்துடுச்சு. இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாம இருந்துச்சுல்ல. ஏமா நான் இல்ல? நீ இருந்து ஒண்ணுதான், இல்லாம போனாலும் ஒண்ணுதான். நம்ம வீட்டு தோட்டத்துல முளைச்ச கொடியா இருந்தாலும் அது இஷ்டத்துக்கு வளர விடுற தோட்டக்காரன பொறுப்புள்ளவன் எப்படி சொல்ல முடியும்? வடிவு, நீ என்ன சொல்ற? நம்ம பொறுத்த வரையில நான் முள்ளுல படர்ந்த கொடி, நீ அந்த பொறுப்பில்லாத தோட்டக்காரன். சொந்தங்கிற உறவை தவிர நமக்குள்ள வேற என்ன இருக்கு? வாழ்ந்தா இந்த சொந்தம் கொஞ்சம் வாலாட்டும், செத்தா ஊருக்காக ஒரு தரம் அழுது ஓயும், அவ்வளவுதானே. வடிவு, உன் பாஷையே மாறி போயிடுச்சு. பாஷை மட்டும் இல்ல, என் பழக்க வழக்கமே மாறி போச்சு. சீக்கிரம் போடு. அண்ணே, அந்த ஓதுவார் பொண்ணுகிட்ட நான் வேலைக்காரியா சேர்ந்திருக்கேன். உனக்கு என்ன தலைவிதியா? நீ ஏன் அங்க போய் வேலைக்காரியா சேரணும்? அவ சம்பளம் கொடுக்கறாளே. என்ன கொடுக்கற? ஒரு உயிரையே எனக்காக முன்படமா கொடுத்திருக்கா. சரிதான், உனக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. தப்பு தெரிஞ்சு போச்சு. குடு. ஏண்டா ஏண்டா உங்க தங்கச்சிய கூப்பிடுங்க. ஏண்டா 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 கொடுத்த பணத்தை அரிசி மூட்டைக்கு ஒழிச்சு வச்சேன்னா மறந்துட்டு அதோட சேர்த்து அளந்து போட்டுட்டேன். பாவி,
50 ரூபா போச்சு, 50 ரூபா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க ஓதுவார் 20 ரூபாய் தரணும் போய் சத்தியம் பண்ணீங்களா? அதனாலதான் கடவுளா அபராதம் போட்டுட்டார் உங்களுக்கு. எனக்காக ஒரு காரியம் செய்வியா? என்னது? அன்னைக்கு ஒரு நாள் சொன்னியே எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்னு, ஞாபகம் இருக்குதா? ஆமா. இப்ப நானு எனக்கு ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டேன். யார் என்னது? அதுதான் நம்ம வள்ளி. ரொம்ப நாளா எனக்கு ஆசை அவளை கட்டிக்கணும்னு. அண்ணே, வள்ளி இந்த மனைக்கு வந்தா இது கோயில் ஆயிடும். ஆனா அதுக்கு தெய்வ சம்மதம் வேணுமே. அதுக்காகத்தான உன்கிட்ட சொல்லி அனுப்புறேன் தங்கச்சி. முயற்சி பண்ணி பாக்குறேன். முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லு. அண்ணே, நான் பழைய வடிவா இருந்தா அவ சம்மதிக்கலைன்னாலும் உன் கையில ஒரு தாலியை கொடுத்து அவ கழுத்துல கட்டுன்னு முன்ன நிப்பேன். இப்பதான் அந்த போக்கிரி பொண்ணு தடம் தெரியாம போயிட்டாளே. கேட்டு பாக்குறேன். நீ எவ்வளவு அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கேன்னு இதுல தெரிஞ்சு போயிடும். வரேன். நீங்களா? நானேதான். என் கார் நின்னு போச்சு. அதுக்கு ரொம்ப தாகமா இருக்குதா, கொஞ்சம் தண்ணி கூட. அடடே, பரவாயில்லையே உங்க காரு. ஆத்தோரத்துல வந்து தண்ணி கேக்குது. எஸ், குடு. தேங்க்யூ. என்ன இப்படி பாக்குறீங்க? தாகம் தீரலையா? தாகம் தீர்ந்து போச்சு. காருக்கு அப்புறம் எனக்கு தான் ரொம்ப குறும்புதான். ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்ல நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா, உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா, உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. அன்னம் வந்து உதிப்பதற்கு முன்னே நீ உதித்தாயோ, ஆடும் மயில் பிறந்த போது கூடவே பிறந்தாயோ. அன்னம் வந்து உதிப்பதற்கு முன்னே நீ உதித்தாயோ, ஆடும் மயில் பிறந்த போது கூடவே பிறந்தாயோ. என்ன செய்தும் திரும்பாமல் மண் பார்த்து நடப்பவளே, என்ன செய்தும் திரும்பாமல் மண் பார்த்து நடப்பவளே, வண்ணமலர் வாய் திறந்து எண்ணுவதை கூறாயோ. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா, உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. முதல் நாள் வெறும் பார்வை, அடுத்த நாளில் சில வார்த்தை, மறுநாள் சிறு உதவி வாழ்நாளில் தொடராது.
மறுநாள் சிறு உதவி வாழ்நாளில் தொடராத நில்லாத கால்களினால் நிலத்தை அளப்பவளே, நில்லாத கால்களினால் நிலத்தை அளப்பவளே, நீ போகும் திசையினிலே நினைவெல்லாம் போகின்றது. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா, உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. ஆத்தங்கரை ஓரத்திலே வள்ளி வள்ளி, நீ வீட்டுக்கு தானே போற? நான் என் கார்ல கொண்டு போய் விட்டுறேன். வேண்டாம் வேண்டாம், நான் நடந்தே போறேன். ஓஹோ, என் கூட வர்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. பின்ன நான் இஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? உங்க அப்பா அம்மா சம்மதிச்சு ஊரும் உலகம் அறிய ஒரு நல்ல காரியம் ஆனதுக்கு அப்புறம் தானே நான் உங்க கூட வர முடியும். அது வரைக்கும் நீங்க தனியத்தான் போகணும். சபாஷ், அப்படி சொல்லு. இன்ஜினியர் சாருக்கு ரொம்ப அவசரம். வரேன். சாப்பிடுங்க.